இது பட்டர்ஃப்ளை பிராண்டில் புதுசாக லான்ச் ஆகி இருக்கிற பட்டர்ஃப்ளை ரென்ட்ஸ் மாடல் 3 பர்னர் கேஸ் ஸ்டவோட ரிவ்யூ. இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்து 1 மந்த்துக்கு அப்புறமா போடுற ஒரு ரிவ்யூ இது. இந்த கேஸ் ஸ்டவ் மற்ற ஸ்டவ்ஸை விட எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இது வந்து இந்த ஸ்டவ்வோட ஃபேன் ஷீல்டு இது ரொம்ப ஸ்டேபிளாக ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பர்னர் கூட ஸ்டேபிளாக தான் ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். நம்ம அதனால் இதை தூக்கி பிடிச்சி அடியில் க்ளீன் பண்ணுற டைம்லலாம் இது ஷேக் ஆகாது, அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். இந்த ஃபேன் ஷீல்டு இப்படி இருக்கிறதுனால நம்ம கிச்சனில் ஃபேன் யூஸ் பண்ணிக்கிட்டு கூட சமைக்கலாம். ஃப்ளேம் வந்து காட்டில் அணைஞ்சு போகாது. அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. கிளாஸ் டாப் அப்படிங்கிறதுனால இது ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ண முடியுது. மற்றபடியும் இதில் 3 பர்னர் இருக்குது. ஒரு ஜம்போ பர்னர், ஒரு மீடியம் பர்னர், ஒரு ஸ்மால் பர்னர் அப்படின்ட்டு 3 பர்னர் வருது. இதோட பேக்கில் இருக்கிற நாப் கூட 360 டிகிரிஸ்க்கு ரொட்டேட் பண்ண முடியுது. அதனால் நம்ம எந்த டைரெக்ஷன்லேருந்து வேணுனாலும் அந்த கனெக்ஷனை நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டவ்வில் இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த பர்னர்ஸ் எல்லாமே பிராஸ் பர்னர்ஸ். ஆனால் பவுடர் கோட்டிங், பிளாக் கலர் பவுடர் கோட்டிங்கோட வர்றது அப்படிங்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது பிளாக் கலரில் தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணி அது கறக்கிறது இல்லை. ஆல்ரெடி அதில் பிளாக் கலர் பவுடர் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டவ்வோட சைடில் கூட பவுடர் கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஈஸியாக ரஸ்ட் ஆகாமல் அது தாங்குகிற ஒரு கெப்பாசிட்டியோடு இருக்குது. இந்த ஒரு பர்னர்ஸ்க்கு இடையிலையும் 240 mm டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சு ஒரே டைமில் குக் பண்ணோம் அப்படின்னாலும் ஒன்றுக்கு ஒன்று தட்டுறதில்ல. யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். மொத்தத்தில் இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கினது ரொம்பவே ஒர்த்தாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இது வரைக்கும் இதில் எந்த ட்ராபேக்ஸும் நான் பார்க்கல. குக் பண்ணுறதுக்கு ஃப்ளேமும் ரொம்ப ஈவனாக ஈஸியாக குக் பண்ணுற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. இந்த கிளாஸ் ஸ்டவ் 8 mm திக்னஸோடு இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். தெரியாமல் குக்கர் ஏதாவது விழுந்துச்சு அப்படின்னா கூட பிரேக் ஆகாது. ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சூடாக இருக்கிற பாத்திரம் எதையும் அந்த கிளாஸ் ஸ்டவ்வில் டைரெக்டாக நம்ம வைக்கக்கூடாது. இன்னொன்று, அந்த ஸ்டவ் வந்து சூடாக இருக்கிற டைமில் தண்ணி எதுவும் கொட்டாமலும் பார்த்துக்கணும். நம்ம சேஃப்டிக்காக கவனிக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டவ் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் இது அதிகமாக எடுக்கும். கொஞ்சம் ஸ்பேசியஸான ஒரு 3 பர்னர் குக் டாப் தான் இது. இது அமேசானில் ஆஃபர் இருந்த டைமில் 6800 and something ருபீஸ்க்கு வாங்கினது. இப்போது 8000 ப்ரைஸில் இருக்குது. இது இந்தியாவோட ஃபஸ்ட் 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கேஸ் ஸ்டவ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு பட்டர்ஃப்ளை ஓவராலாக 2 years வாரண்டி கொடுக்குறாங்க. ஓவராலாக இந்த கேஸ் ஸ்டவ் நல்ல ஒரு ப்ரைஸ் ஒர்த்தியான ப்ராடக்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எந்த ட்ராபேக்ஸும் இல்லை. நம்ம காமாக குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட்டர்ஃப்ளை ரென்ட்ஸ் 3 பர்னர் கேஸ் ஸ்டவ்.